சாலிட் அப்படிங்கிறது ஒரு 3 டைமென்ஷனல் பாடி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கியூப் எடுத்துக்கலாம். இது ஒரு கியூபு. இது 3 டைமென்ஷனல் பாடி. இதில் என்னென்ன டெர்மினாலஜிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வெர்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. இது வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லணும். இந்த வெர்டெக்ஸ் அப்படின்னா பாயிண்ட்டுக்கும் வெர்டெக்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னா, பாயிண்ட்னா ஜஸ்ட்டு ஒரு பாயிண்ட் அப்படி தனியாக வச்சிடலாம். பட் வெர்டெக்ஸ்னால் 2 லைன் கிராஸ் ஆகிற இடத்துல வர்றதை வெர்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வெர்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இதை ஃபேஸ்னு சொல்லுவாங்க. நம்ம சாதாரணமாக இதை சைடுன்னு சொல்லுவோம். சைடு அப்படிங்கிறது 2Dலேயும் சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் எடுத்துகிட்டு இதை சைடுன்னு சொல்லுவாங்க. பட் சைடுங்கிற டேர்ம் ஜென்ரல் ஜியாமெட்ரியில் இருந்தாலும் பட் இது ஹியூமன் பாடிக்கு தான் சொல்லுவாங்க. இப்போ ஹியூமன் பாடியை ஃப்ரண்ட் சைடு, பேக் சைடு, ரைட் சைடு, லெஃப்ட் சைடு அப்படிங்கிற மாதிரி சைடுங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ட்ரக் இருக்குன்னா ரைட் சைடு, லெஃப்ட் சைடு அப்படி யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பஸ் இருக்குன்னா ரைட் சைடு, லெஃப்ட் சைடு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சைடுங்கிறது பொதுவாக இந்த மாதிரியான பொருள்களுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி ஆப்ஜெக்ட், இந்த மாதிரி ஒரு ஜியாமெட்ரியில் சைடுங்கிற டேர்ம் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க. இதை ஃபேஸ்னு தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபேஸுங்கிற டேர்மில் இருந்து தான் சர்ஃபேஸுங்கிற டேர்மே வரும். சர்ஃபேஸ் இதுதான் ஏரியா அப்படிங்கிற ஒரு டேர்ம் வரும். இதை ஃபேஸ்னு யூஸ் பண்ணுவாங்க, இதை வெர்டெக்ஸ்னு யூஸ் பண்ணுவாங்க. இது எட்ஜு. எப்படி இங்கே இது எட்ஜோ லைனோ அது மாதிரி இது லைன் இல்லை எட்ஜு. எட்ஜு லைன் ரெண்டுமே ஒன்று தான். பட் 3Dயில் இருந்தால் அது எட்ஜுன்னு சொல்லுவாங்க, 2Dயில் இருந்தாலும் அது எட்ஜுன்னு தான் சொல்லுவாங்க. ஜஸ்ட்டு ஒரு இப்படி எடுத்தோம்னா அது லைன்னு சொல்லுவாங்க. ஸோ வெர்டெக்ஸு, எட்ஜு, ஃபேஸு இந்த மாதிரியான டேர்ம்ஸ் யூஸ் பண்ணணும். சாலிடுக்கு லென்த்தும் உண்டு, பிரெத்தும் உண்டு, ஹைட்டும் உண்டு. இது மூணுமே சாலிடுக்கு உண்டு.